ஏசாயா அதிகாரம் 49 வசனம் 15-16. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இரங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன் இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, நம் சரீரத்தில் நாம் எப்போதும் பார்த்து கொண்டிருக்கும் உறுப்பு உள்ளங்கை. ஆகவே அவர் தமது 2 கைகளிலும் நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். அது மட்டுமா, நம்முடைய மதில்கள் எப்போதும் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது. மதில்கள் என்பது நம் இரட்சிப்பை குறிக்கிறது. இந்த இரட்சிப்பின் மதில் பாவத்தினால் இடிபடாத போது நம் குமாரர் நம்மிடம் தீவிரித்து வருவார்கள். நம்மை நிர்மூலமாக்கினவர்களும் நம்மை பாழாக்கினவர்களும் நம்மை விட்டு புறப்பட்டு போவார்கள். அப்படியானால் நம்மை, நம் குடும்பத்தை நிர்மூலமாக்கி பாழாக்கி கொண்டிருந்த சத்துருவாகிய பிசாசின் கிரியைகள் நம்மை விட்டு விலகி போகும். ஆம் அன்பானவர்களை, நம்மை மறவாத தேவன் எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தங்களை நமக்கு தந்திருக்கிறார் என்பதை சிந்தித்து பார்ப்போமாக. நம் பிள்ளைகள் பிசாசினால் சிறைப்படுத்தப்பட்டிருக்கலாம், இல்லாவிடில் நீதியாய் சிறைப்பட்டு போயிருக்கலாம். அதாவது நம்முடைய பாவங்களின் நிமித்தம் சத்துருவுக்கு அவகாசம் கொடுத்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் நம்மோடு வழக்காடுகிறவர்களோடு வழக்காடி நம்முடைய குடும்பத்தை, பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவார். நாம் வழக்காட தேவையில்லை. கர்த்தர் நமக்காக வழக்காடுவார், யுத்தம் பண்ணுவார், நம்மை ரட்சிப்பார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் சத்துருவின் கைக்கு ஒப்புக்கொடாமலும் உமது சியோனாகி எங்களை வெட்கப்பட விடாமலும் எங்களை உள்ளங்கையில் வரைந்து பாதுகாத்து வந்த எங்கள் நல்ல தெய்வத்திற்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நண்பர்கள் மாறலாம், சொந்தங்கள் மாறலாம், நம்பினோர் மாறலாம், கர்த்தர் நீர் மாறாதவர். நண்பர்கள் மாறலாம், சொந்தங்கள் மாறலாம், நம்பினோர் மாறலாம், கர்த்தர் நீர் மாறாதவர். நீரோ மாறாதவர், உங்க ஆண்டுகள் முடிவதில்லை.